என்னடா அது அந்த பெரிய மனுஷன் நியாயத்தை கேட்டா வயசு மரியாதை இல்லாம போடாங்கிறேன். அவனுக்குலாம் என்ன மரியாதை? சரி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐயா இப்போ நீங்க அங்க சண்டை போட்டுருந்தீங்களா? எதனால சண்டை போட்டுருந்தீங்க? சரி 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 உள்ள போக முடியாது. 10 மணிக்கு தொகை தரோம். எவ்வளவு தொகைன்னு கேட்டா 13 போய் பேசுறேன். அதை 3 பர்சன்ட் வேலூர் மாவட்டத்தில் இந்த சதுப்பேரி அப்படின்ற ஒரு ஏரியால தமிழ்நாடு நீர்வளத்துறை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பார்க் ஒன்று கட்டி அதை திறந்திருக்காங்க. அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல உள்ள ஆர்ச்சில் முக்கியமா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அணைக்கட்டு தொகுதி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. யார்? அரசாங்கத்தில் வேலை பார்க்குற அதிகாரிகளையும் அவங்களோட குழந்தை குட்டிகளை மட்டுமா, இல்ல இது பொதுமக்களுக்காகவும் உள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும். அந்த கேள்வி எதுக்காக அப்படின்னா அந்த வீடியோ தான் பதில். அதாவது இந்த பெரிய மனுஷன் இப்ப பாக்குறீங்கல்ல, அவர் அவங்க வீட்டில் உள்ள பேரம்பேத்தியில கூட்டிட்டு புதுசா நம்ம ஊர்ல பார்க் திறந்திருக்காங்க, சரி பிள்ளைகளை கூட்டிட்டு போய் விளையாட விடுவோம் அப்படின்னு அந்த பார்க்குக்கு போயிட்டு உள்ள போக முயற்சி பண்ணி இருந்திருக்காப்ல. அப்ப அந்த செக்யூரிட்டி தடுத்திருக்காரு. அதுக்கு இவர் கேட்டிருக்காரு, டோக்கன் எதுவும் வாங்கணுமா, எவ்வளவு டோக்கன் கேட்கும்போது மணி 9:30 தான் ஆகுது, 10 மணிக்கு தான் இதை திறப்போம் அப்படின்ற நியாயமான பதில் தான். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க, ஆல்ரெடி சின்ன பிள்ளைகள். அவங்கலாம் யாரு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்க அதிகாரிகளும் அவங்களோட பிள்ளைகளும். அப்ப அரசாங்கம் ஒரு பார்க் வந்து ஊருக்குள்ள கட்டி கொடுக்குதுன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு மட்டும் எதுவும் தனி பிரிவிலேஜ் கொடுத்துருமா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அதுக்குள்ள வந்துக்கலாம் அப்படின்னு. அரசாங்கம் அப்படிலாம் எந்த ஒரு பிரிவிலேஜும் கொடுக்கல. இந்த லோக்கல் பாடியில இருக்காங்க பாருங்க, அவங்க தான் இந்த மாதிரியான பிரிவிலேஜ் அவங்களே வந்து நிர்ணயிச்சுக்கிறாங்க. கண்டிப்பா இது வந்து அரசாங்க நடவடிக்கை எடுத்தா, சொல்ல போனா அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஊருக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னா அது முக்கியமா சாமானிய மக்களுக்கு தான். இன்னொரு விஷயத்தை தெளிவா சொல்லணும், அந்த சாமானிய மக்கள்ன்ற பட்டியலுக்குள்ளதான் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் வருவாங்க. அவங்களுக்குன்னு தனி பிரிவிலேஜ் எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் உள்ளது. அப்படி ஒரு வேலை பிரிவிலேஜ் கொடுத்தாலும் அது கொடுக்க கூடாது, அது நியாயம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நடந்தது முற்றிலுமா அநியாயம். இதுக்கு கண்டிப்பா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அப்புறம் என்னடா 7 நாளா வீடியோவே போடல, எங்கடா போனேன், என்ன ஆனேன் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்க போனீங்க, என்ன ஆச்சு, வீடியோவே வரல, இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் எங்கேயும் போல வழக்கம் போல டெய்லி போடுற மாதிரியான அப்டேட்ஸை போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இன்ஸ்டாகிராம்ல மட்டும் யூடியூப்ல போடலைன்னா என்ன போட முடியல. ஏன்னா ஒரு 9 நாளைக்கு முன்னாடி இந்த 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ண ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவனை கூட அடிச்சு போலீஸ்ட ஒப்படைச்சாங்களே மக்கள். அந்த வீடியோல நான் ஏதோ வயலன்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுத்து விட்டாங்க. 7 நாள் நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. நான் வந்து நடந்ததையும் சொன்னேன். அதுல அந்த வீடியோலையும் அவனை அடிக்கிறதெல்லாம் பிளர் பண்ணி தான் வச்சிருந்தேன். இருந்தாலும் யூடியூபோட கண்ணுக்கு வந்து நான் வயலன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும் போது நம்மளை 7 நாள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நான் வந்து வீடியோ போட முடியாது, லைக் போட முடியாது, கமெண்ட் போட முடியாது, அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ல. ஸோ அதனால தான் வீடியோ வரல. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வரும். முக்கியமா உங்களோட அன்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் ரொம்ப நன்றி.